ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டியூட். நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நக்சலிசம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து வரும். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நக்சலிசம், மாவோயிசம், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இது எல்லாமே வந்து ஒரே பேர் தான். இவங்க எல்லாமே வந்து ஒரே ஆள் தான். நக்சலிஸ்ட்னாலும் சரி, மாவோயிஸ்ட்னாலும் சரி, ப்ளஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து ஒரே ஆள் தான். ஸோ இப்போ இந்த நக்சலிசமோட பேசிக் ஐடியாலஜி என்னென்னா, இவங்க வந்து மார்க்ஸ் எங்கல்ஸ் இவங்களோட ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மார்க்ஸோட எங்கல்ஸோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண வேர்ல்டில் சில முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா மாவோ, ப்ளஸ் சைனாவில் மாவோ ஃபாலோ பண்ணார், ப்ளஸ் ரஷ்யாவில் வந்து லெனின் ஃபாலோ பண்ணார். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வேர்ல்டுலேயே மார்க்ஸ் ப்ளஸ் எங்கல்ஸோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க நக்சல்ஸும் மார்க்ஸ் எங்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜி தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு நக்சலிஸ்ட் இவங்க ஐடியாலஜி படி பார்த்தோன்னா வந்து இப்போது கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கல்ல, முதலாளி வர்க்கம், இவங்க தான் வந்து சோஷியல் டிஸ்பேரிட்டிக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்சலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் இவங்க காரணம்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புளை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பீப்புள் இருக்க வெல்த்தை ஃபுல்லாமே வந்து இவங்க சுரண்டிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கேபிட்டலிஸ்ட் தான் வந்து பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கேபிட்டலிஸ்ட். ஸோ அதனால் வந்து நக்சலிஸ்ட்டுக்கு வந்து கேபிட்டலிஸ்ட்டும் பிடிக்காது, ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து பிடிக்காது. கவர்மெண்ட் ஏன் நக்சலிஸ்ட்டுக்கு வந்து பிடிக்காதுன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த நக்சலிஸ்ட்டுக்கு வந்து கேபிட்டலிஸ்ட்டும் பிடிக்காது, ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து பிடிக்காது. ஸோ உங்களோட ஐடியாலஜி என்னன்னா வந்து கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணிட்டு அவங்களே ஓன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து உங்களோட அல்டிமேட் ஐடியாலஜி. ஸோ உங்கள் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் அகேன்ஸ்டாக உள்ளவங்க, கவர்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்டாக உள்ளவங்க. ஓகே, இந்த நக்சலிசம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம லேண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தோம். அந்த லேண்ட் ரிஃபார்மில் மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான காம்போனன்ட் வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட். ஸோ நில உச்சவரம்பு சட்டம். ஸோ இந்த லேண்ட் சீலிங் ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா வந்து பெரிய ஜமீன்தார்ஸ், லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் லேண்ட் வச்சிருக்கணும். மீதி லேண்ட் அவங்கள்ட்ட சர்ப்ளஸாக இருக்க லேண்டை வந்து பெசன்ஸ் கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் அண்ட் சீலிங் ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க. பட் நிறையா ரீஜனில் ஜமீன்தார்ஸில் என்ன பண்ணலன்னா பெசன்ஸ்க்கு வந்து எக்ஸஸாக இருக்க லேண்டை வந்து கொடுக்கல. அவங்க நிறையா ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவங்க லேண்டை வந்து எக்ஸஸாக இருக்க லேண்டை அவங்களே வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பீப்புள் மீன்ஸ் பெசன்ஸுக்கும் ஜமீன்தார்ஸுக்கும் இடையில நிறையா கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் வந்து எங்கே நடந்துச்சுன்னா, வெஸ்ட் பெங்காலில் நக்சல்பாரி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஜமீன்தாருக்கும் பெசன்ஸுக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பெசன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜமீன்தாருக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பெசன்ஸு. ஸோ அப்போ இந்த ஜமீன்தாருக்கு சப்போர்ட்டாக வந்து போலீஸ் வந்து பெசன்ஸ் கிட்ட வந்து பேச வந்தாங்க. ஸோ அப்போ பெசன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து போலீஸ் வந்து ஜமீன்தாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அட்டாக் பண்ணதில் வந்து ஒரு போலீஸ் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு போலீஸ் அட்டாக் பண்ணால் சும்மா விடுவாங்களா, போலீஸ் மறுபடியும் அந்த பெசன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நியர்லி ஒரு 27% வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்தால் வந்து இந்த நக்சலிசம்ங்கிற மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டும் நமக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க, ஜமீன்தார் ப்ளஸ் லேண்ட் ஓனர்ஸ், கேபிட்டலிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெசன்ஸு ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ணம் வருது. ஸோ அதனால் அவங்க எல்லாமே சேர்ந்து நக்சல்பாரிங்கிற மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் வந்து நக்சல்பாரிங்கிற மூவ்மெண்ட் வந்து எமர்ஜ் ஆச்சு. இது எப்போ எமர்ஜ் ஆச்சுன்னா, இந்த பிரச்சனை நடக்குதுன்னா 1967 வந்து கிளாஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த 1960 அந்த அப்ரைசிங் வந்து நடத்துனது யாருன்னு பார்த்தோன்னா, இதுக்கு மேஜர் ஹெட்டாக இருந்தவர் வந்து சார் மஜும்தார். இவர் தான் வந்து இந்தியன் நக்சலிசத்துக்கு வந்து ஒரு ஃபாதர் மாதிரி. இந்த அப்ரைசிங்கை இன்னும் தீவிரப்படுத்தணும், இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1969 ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிபிஐ எம்எல்ங்கிற பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டி தான் வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்த பார்ட்டி மூலியமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கையில் 1972 சார் மஜும்தார் இருக்கார்ல, இவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ 1969 1975 வரை
இந்த ரிவோல்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ளஸ் நிறைய வயலண்ட் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ இனிஷியலாக வந்து வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆன மூவ்மெண்ட்டு இப்போ 1975 என்னாச்சுன்னா வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து மற்ற ஏரியாவுக்கும் வந்து ஆந்திரா வர ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா அப்படின்னு போய் ஆந்திரா வர வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் 1975 ஒரு 1985 வரை இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சப்ரஸ் ஆயிடுச்சு. சப்ரஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 1975 to 77 வந்து என்ன பண்ணாங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேஷனல் எமர்ஜென்சியில் வந்து நிறையா சப்ரஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு, பீப்புளோட ஃப்ரீடம்லாம் வந்து பறிப்போச்சு. ஸோ அந்த சப்ரஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து நக்சலிஸ்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 85 வந்து நக்சலிஸ்ட் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 80s வந்து என்னாச்சுன்னா வந்து நக்சல் வந்து ரெண்டு பார்ட்டியாக வந்து பிரிதாங்க. ஸோ திரும்ப 2004 தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நக்சலிஸ்ட் இந்த ரெண்டு பார்ட்டியாக சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்லேருந்து பிரிஞ்சவங்க ரெண்டு பார்ட்டியாக பிரிந்தாங்க. மறுபடியும் 2004 தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மாவோயிஸ்ட். மறுபடியும் 2004 அப்புறமும் நக்சலிசம் வந்து இன்னும் இன்டென்ஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆக வந்து ஆரம்பிக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து இப்போது அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் படி இது வந்து ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில். நக்சலிசம் எந்தெந்த ஏரியாலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெட் ஏரியா இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஹைலி அஃபெக்டட் ஏரியாஸ். ரெட் எங்கெங்கே இருக்குன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் கிட்ட இருக்குது, ப்ளஸ் ஜார்க்கண்டில் இருக்குது, கொஞ்சம் சத்தீஸ்கர் இந்த ரீஜன்லாம் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது. அப்புறம் ஓரளவு மாடரேட்டாக எங்கே இருக்குன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்டகாரண்யக் ரீஜன் ஆர் பஸ்தர் தண்டகாரண்யக் ரீஜன் சொல்லிட்டு இந்த ஹைலைட் பண்ணுற ரீஜன் தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்ஜினலாக எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டிலே ஒரு சில ஏரியாவில், சென்னை இந்த ரீஜனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்குது, இதுலேயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கேரளாலேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஆனால் கேரளாவில் வந்து அந்தளவுக்கு இன்னும் அஃபெக்ட் ஆகலை. அப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு சில ரீஜனில் வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவோட கம்யூனிஸ்ட் அஃபெக்டட் ஏரியாவோட மாவோயிஸ்ட் அஃபெக்டட் ஏரியாவோட வந்து மேப். இங்கே இந்த நக்சலிசம் க்ரோ ஆகிறதுக்கு என்னதான் காரணம், எதனால் வந்து இவங்க இப்படி வயலண்ட் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு காரணம் இல்லை, ஒரு மல்டி டைமென்ஷனல் ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா லேண்ட். கவர்மெண்ட் வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்து போட்டாங்க, நில உச்சவரம்பு சட்டம். ஆனால் இந்த ஜமீன்தார்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த லேண்ட் சீலிங் ஆக்டை வந்து எவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 30 ஏக்கர் லேண்டு தான் வச்சிருக்கணும் அப்படின்றச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி இப்போ ஒரு 100 ஏக்கர் லேண்ட் இருக்குது, ஸோ 30 வச்சுக்கலாம்னா மீதி 70 இருக்குல்ல, மீதி 70 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் இன்னொருத்தவங்க பேர் வந்து எழுதி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி இன்னொரு எக்ஸப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா வந்து ஓன் கல்டிவேஷன் பண்ணாங்கன்னா அந்த லேண்டை வந்து அவங்களே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு இந்த லேண்ட் சீலிங் ஆக்டில். ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த சட்டத்தையே வந்து சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் பயன்படுத்தி லேண்ட் சேலிங் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பேசிக்காக வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து லேண்ட் சீலிங் ஆக்டில் உள்ள எவேஷனால தான். செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா என்க்ரோச்மெண்ட் ஆஃப் லேண்ட். என்க்ரோச்மெண்ட் வந்து ரெண்டு பேருமே பண்ணாங்க, ப்ரைவேட்டும் பண்ணாங்க, கவர்மெண்ட்டும் வந்து பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் எதுக்கு பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருமே வந்து பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த நக்சல் அதிகமாக எந்த ரீஜனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த ரீஜனில், ஒடிசா இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. எதனாலனா இந்த ரீஜனில் தான் வந்து மினரல் ரிச் ரீஜன் இந்தியாவிலே வந்து இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த ரீஜனில் தான் வந்து கோல், அயன் இந்த மாதிரியான ரிச் மினரல் வந்து அங்கே தான் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா அந்த ரீஜன் வந்து அண்டர் டெவலப்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அங்கே வந்து மினரலும் ரிச்சாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து இண்டஸ்ட்ரி கட்டினோம்னா அதனால் அந்த பீப்புளுக்கு வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி கட்டணும் என்ன பண்ணணும், அங்கே உள்ள ஆல்ரெடி அது ஃபாரஸ்ட் லேண்டு தான், அந்த ஃபாரஸ்ட்லாம் கவர்மெண்ட் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு அங்கே இருந்த பீப்புளெலாம் வந்து வேறு இடத்துக்கு வந்து எவாக்குவேட் பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து லேண்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் விட்டு நாங்கள் வெளியே வேறு எந்த இடத்துக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பீப்புள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்டு லேண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து பண்ணாங்க. அவங்க பீப்புள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி லேண்ட் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இதனால் இந்த என்கரேஜ்மெண்ட்னால பாதிக்கப்பட்ட ட்ரைபல்ஸ் 10 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த நக்சல் மூவ்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் நக்சல் மூவ்மெண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது எல்லாமே வந்து ட்ரைபல் ஏரியாஸ் தான். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இது எல்லாமே வந்து ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ ட்ரைபல் ஏரியாஸில் முக்கியமான ஒரு லா ஒன்று இருக்குது. ஸோ அந்த லா படி பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட லேண்டை நான் ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து விற்கக்கூடாது.
பட் இந்த லா வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இந்த லா வந்து எந்த ஷெடியூலில் வருது, கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஷெடியூலில் வந்து ஷெடியூல் ட்ரைபுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த லா வந்து எந்த ஷெடியூலில் வந்துருக்குன்னு தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ட்ரைபல் பீப்புளோட லேண்டை நான் ட்ரைபல் பீப்புள் எடுத்துக்கூடாது, ப்ளஸ் அவங்களுக்கு நான் ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த லாவை வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இதனால் என்னாச்சுன்னா வந்து ட்ரைபலோட லேண்டை வந்து மணி லெண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா வந்து ஃபாரஸ்ட். ஸோ ட்ரைபல் பீப்புள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாத்துக்குமே வந்து ஃபாரஸ்ட் தான் வந்து மேஜராக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற மைனர் ப்ராடக்ட், ஹனி இந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணி தான் அவங்களோட லைவ்லிஹுட்டே இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த நேஷனல் பார்க் கட்டுறதுக்கு ப்ளஸ் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நிறையா லா வந்து போட்டாங்க. ஸோ இந்த நிறைய லா போட்டு ட்ரைபல் பீப்புளை வந்து ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபயர்வுட்டு ப்ளஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலேயும் வந்து ட்ரைபல் பீப்புளாக எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரீசன்னால மேஜராக ட்ரைபல்ஸு ப்ளஸ் பெசன்ஸ் இந்த லேண்ட் ரீசனால் அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ நக்சல்ஸில் வந்து மேஜர் ஷேர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸு ப்ளஸ் பீப்புள் பெசன்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து லேண்ட்னால உள்ள இஷ்யூ. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் டெஃபிசிட். ஸோ இப்போ இந்த ரீஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் மேஜர் பாவர்ட்டி வந்து இந்த ரீஜன்ஸில் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது பாவர்ட்டி பீப்புள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து எஜுகேட் பண்ண வைக்க மாட்டாங்க, வேலைக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ எஜுகேஷனும் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எஜுகேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டான ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் இல்லைன்னா ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை கிடைக்கணும்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து வேலை கிடைக்கும். ஸோ அதனால் என்னாச்சுன்னா எஜுகேஷன் கிடைக்காதனால அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அங்கே வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியானால் என்ன ஆகுனா பீப்புளோட மறுபடியும் சைக்கிள் தான், பீப்புள் வந்து பாவர்ட்டிக்கு போவாங்க. ப்ளஸ் இன்னும் என்ன நடக்கும்னா வந்து அவங்க கையில் ஏன்னா ஃபண்டு இருக்காது, அமௌண்ட் வந்து இருக்காது, அதனால் அவங்க ஹெல்த்துக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து புவர் ஹெல்த், பீப்புளுக்கு வந்து புவர் ஹெல்த் இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே பில்ட் பண்ணல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ப்ளஸ் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும், இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து பில்ட் பண்ணலை. ஸோ இது இந்த எல்லாதனால என்னென்னா இப்போது அந்த ட்ரைபல் அஃபெக்டட் ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து லிட்ரஸி ரேட் கம்மியாக தான் இருக்குது, என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது, ஹெல்த்து மால் நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் ஸ்டண்டிங்கு வேஸ்டிங் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையுமே வந்து அந்த நக்சல் அஃபெக்டட் ஏரியா வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் டெபிசிட். இதனால் இந்த பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே பண்ணலை, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த கவர்மெண்ட்டில் இருக்கணும், நம்ம தனியாக வந்துட்டு நம்மளை அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாமே சேர்ந்து நம்மளே ரூல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு வேணாம், நாங்களே வந்து எங்களை ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்சல்ஸ் பீப்புளோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் வந்து போராடுறாங்க. இது வந்து டெவலப்மெண்டல் டெபிசிட். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே வந்து இந்த ஏரியாவில் வந்து டெபிசிட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன்லாம் இங்கே கரெக்டாகவே நடக்காது. ஏன்னா வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து அந்த பூத் கேப்சரிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நக்சல் பீப்புள் வந்து பூத் கேப்சரிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எலெக்ஷன் எதுவுமே நடக்காது. ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸும் வந்து இங்கே அதிகமாக இருக்காது. ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷன். மோரோவர் ட்ரைபல் பீப்புளும் வந்து நக்சலிஸ்ட்னால நிறையா வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்கள பற்றி இப்போ நக்சலிஸ்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரீஜன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. சப்போஸ் அங்கே போகிற அந்த மிலிட்ரி பர்சன்ஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்க போய் பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது, உமன் சில்ட்ரன்ஸ் இவங்களெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறதுனால இன்னும் அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து நக்சலிஸ்ட்டை நோக்கி மூவ் ஆகிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் வந்து இருக்காங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரப்ஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கார்பரேட்ஸ் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ட்ரைபல் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கரப்ஷன் ப்ளஸ் க்ரோனிக் கேபிட்டலிசம் இதெல்லாம் வந்து அந்த ரீஜனில் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டான முறையில் அந்த ரீஜனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 வந்து வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு நிறையா சலுகைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பியூரோக்ரஸி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சலுகைகள் எதுவுமே வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி எந்த விஷயமே வந்து பண்ணலை. ஸோ ஸ்கீம்ஸ்லாம் நிறையா போடுறாங்க, பட் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து அந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து சரியான முறையில் வந்து போய் சேரல. அப்புறம் பொலிட்டிக்கல் ரைவல்ரிஸ் வந்து இந்த ரீஜனில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது இந்த எல்லா ரீசன்னாலே வந்து ட்ரைபல் பீப்புள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் வந்து அவங்க நக்சலிஸ்ட்டை நோக்கி மூவ் ஆகிறாங்க.
ஃபோர்த் எதனால அந்த நக்சலிசம் வந்து உருவாச்சுன்னா இந்த பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னால, சோஷியல் ப்ராப்ளம். என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வயலன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் நக்சலிஸ்ட்னாலேயும் வந்து வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் மிலிட்ரினாலேயும் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாலெலாம் வந்து ஆஃப்ஸ்பா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பீப்புள் நிறைய அப்யூசஸ் ப்ளஸ் செக்ஷுவல் வயலன்ஸ்லாம் வந்து நக்சலிஸ்ட்னாலேயும் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவர் ஓன் மிலிட்ரி பீப்புள்னாலேயும் வந்து இதெல்லாம் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா காசஸும் சேர்ந்து தான் வந்து நார்மல் ட்ரைபல் பீப்புள் ப்ளஸ் பர்சன்ஸை வந்து நக்சலிஸ்ட்டாக வந்து மாற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நக்சலிசத்துக்கான மேஜர் காசஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர்மெண்ட் வந்து இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ஸ்டெப்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம கிளாஸ் பற்றின உங்கள் சஜஷன் ப்ளஸ் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கிளாஸ் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் வந்து அதை நிவர்த்தி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.